இன்றைக்கி மார்னிங் எழுந்து வெயிட் செக் பண்ணேன் 82.7. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 86 இருந்தேன். 82.7. இப்போ எனக்கு ஒரே ஆசை சீக்கிரமாக 81 வரணும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கேல்லேருந்து இன்னொரு இது போகும்போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல. நான் எப்போ 81 பார்ப்பேன்னு இருக்கேன். அப்படியே 70லாம் இப்போ 79லாம் வரும்போது வாவாக இருக்கும். வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்ப்போம். நான் என்னோடய டீடாக்ஸ் ட்ரிங்க்காக என்ன எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். சரி, நான் டெய்லி போடலாம் தான் நினைப்பேன். பட் டைமே இருக்காது. காலையில் இதெல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ டைமே இல்லாமல் இன்றைக்கி கரெக்டாக டைம் இன்றைக்கி நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுத்திருந்தேன். எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி டயட் இருக்கும்போது எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனாலே சஃபர் ஆவேன். அதனால் டயட்டை நான் நிறைய வாட்டி ஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது தான். ஸோ அதனால் எனக்கு செட் ஆகாது. எந்த டயட்னாலும் நான் பார்த்து தான் எடுக்கணும். ஃபஸ்ட்லாம் நிறைய சுண்டலும் சாப்பிட முடியாது. சுண்டல் சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். வயிறு வலிக்கும். ஸோ நான் பார்த்து தான் சாப்பிடுவேன். எது கேஸ்ட்ரைட் இல்லாத பொருளாக தான் எடுத்துக்குவேன். பட் இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. மேபி நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். அதனால் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை அதுவாகவே தானாக க்யூர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு ஒன்றில் வந்து பாதி எடுத்துக்கோங்க, ஆஃபு. அப்புறம் வந்து கேரட்டு, ஒரு குக்கும்பர், ஒரு கையளவு நம்ம சும்மா ஒரு கையிலேருந்து எடுத்த மாதிரி மின்ட்டு, அதே மாதிரி இன்னொரு கையளவு வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 2 லீவ்ஸ் மாதிரி கருவேப்பிலை. இது எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாம் தான் போட்டு நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணாமே குடிச்சிடுவேன். ஏன்னா இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு அதனால் நான் இது எதுவுமே ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். உங்களுக்கு முடியல, இப்படி த்ரோட்டில் ஒரு மாதிரி தட்டுப்படுற மாதிரி இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா நான் ட்ரை பண்ணி கூட குடிச்சிக்கலாம். சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணி குடிக்கணும்னு நினைப்பேன். சம்டைம் ட்ரை பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு ஃபில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே குடிச்சிடுவேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மட்டும் சீரகம் எடுத்துக்கிறேன். இன்னுமே டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சீரகம் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னென்னு பார்த்துட்டிங்களேன். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்தோன்னா நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இருக்கும்போது டயட்டில் இதை மாதிரிலாம் நான் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்ததில்லை. மார்னிங் எப்போவுமே 2 இட்லி அதை மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வெயிட் குறையாமல் இருந்துச்சு. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் மார்னிங்கே கொஞ்சம் ஃபைபர் இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க் இதை மாதிரி எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். நானே இந்த மாதிரி சொல்கிறேன்னா நான் ரொம்பவே லேசி. எனக்கு டக்குன்னு எந்த ஒர்க்குமே செய்யறதுக்கு அப்படி சோம்பேறித்தனப்படுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எதாக இருந்தாலும் பிரிஸ்காக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். ஜிம்லேயும் ஒர்க் அவுட்டுக்குமே நான் ஆக்டிவாக இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்லாம் ஜிம்மு சேர்ந்துருக்கேன். 1 மந்த் சேருவேன். 1 மந்த்லேயே பாதிலேயே நின்றுடுவேன். காசு கட்டிட்டு அந்த மந்த்தில் ஒரு 10 டேஸ் போய்ட்டு நின்றுடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாகிடும். பட் இந்த டைம் அப்படிலாம் இல்லை. பிரிஸ்காகவே இருக்குது உடம்பு. மேபி நான் வந்து இது எடுத்துகிட்டு கூடவே வந்து நட்ஸும் எடுத்துக்கிறேன். நட்ஸ் வந்து எடுத்துக்கும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நல்லா மெதுவாக சூ பண்ணி சாப்பிடுவேன். டைம் எடுத்து அந்த நட்ஸ் எல்லாம் பொறுமையாக சூ பண்ணி சாப்பிடுவேன். ஜூஸுமே ரொம்ப செட்டெல்லாம் உட்காந்துட்டு பொறுமையாக குடிப்பேன். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விட்டு தான் அரைக்கணும் பல்ஸ் மோடில். பிகாஸ் இது ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாது. ஆக்சுவலி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ரொம்ப நல்லது. பட் எங்கக்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சி சொல்லிட்டாக்கிட்ட பல்ஸ் பண்ணி தான் எடுத்து குடிக்கிறது. கொஞ்சம் பொறுமையாகவே விட்டு அரைச்சி குடிப்பேன்.
இத மாரி குடிக்கும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல்ல பார்த்தேன். எனக்கு தெரியல. மேபி ரொம்ப ஹீட் ஆவறதுனால அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எந்த பொருளா இருந்தாலுமே விட்டு விட்டு அரைங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் விட்டு விட்டே அரைச்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுப்பேன், நட்ஸு, எனக்கு பிடிச்ச டேட்ஸு, கிரேப்ஸு இதெல்லாம் எடுத்துக்குவேன். எனக்கு ஆக்சுவலி நட்ஸ் பிடிக்காது. கிரேப்ஸு அந்த டேட்ஸ் இருக்கிறதுனால நட்ஸு அப்படியே கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்ஸ் ஃபீலிங் வரும். இந்த ஸ்வீட் ஷாப்லலாம் இருக்கும்ல அந்த மாரி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு பொறுமையாக ஜிம்முக்கு கிளம்பி வந்தாச்சு. ஜிம்மில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லேட்டுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் எனக்கான வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக எனக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணிப்பேன். சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் தான். ஒரு ரெப்புடேஷன் வந்து ஒரு 20 இன்ட்டு 2 செட்ஸ் பண்ணுவேன். ஓகே அது போதும். இப்போ என்ன எடுத்தோடனே 3 செட்ஸ்லாம் பண்ண முடியல. நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட் தான் பண்ணேன். கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ் பண்ணேன். இந்த ஸ்டெப்பர்லாம் எனக்கு வரவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. ஸ்கிப்பிங் சுத்தமாக வரல. இப்போ தான் ஸ்கிப்பிங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் சின்ன வயசுலலாம் நல்லா தான் ஸ்கிப் பண்ணுவேன். இப்போ ஹெவி வெயிட்னால ஸ்கிப்லாம் பண்ண முடியல. மேபி ஒரு 70 இல்லை இப்போ நான் ஆனாலும் விடாமல் ஒரு 10 பண்ணுறேன் ஸ்கிப்பிங்கு. நான் நாளைக்கு வீடியோவில் நான் ஸ்கிப்பிங் பண்ணுற காமெடி காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் வர மாட்டுது. காமெடியாக இருக்குது. ஸ்கிப்பிங் பண்ணும்போது நடுவில் ஸ்டக் ஆகிடுறேன், நின்றுடுறேன். ஸோ லேட்டுனால இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த மிஷின்லேயே ஒரு 3 வேரியேஷன் இதுலேயே தான் போட்டேன். அப்புறம் வந்து ஆனால் எனக்கு பேர்லாம் தெரியல. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்பயும் நான் கற்றுக்கல ஒரு ஆர்வமாக. எனக்கு எது பேருமே தெரிய மாட்டுது. எந்த மிஷின் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேட்டு தான் பண்ணுறேன். பட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு எனக்கு பிடிச்ச லஞ்ச் ரொம்ப 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 விரும்பி சாப்பிட்டேன். சின்ன ரசம் எனக்கு கையிலேயே பிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்ன பார்த்தீங்களா? ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு இது என்ன ஃபிஷ்ஷு சொன்னாங்க? நாக்கு மீனுன்னு சொன்னாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. அப்படி இதுதான் இது சாப்பிட்ருக்கேன், நல்லா சாப்பிட்ருக்கேன். நாளைக்கு வெயிட் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. நாளைக்கு பார்த்தா அந்த அதிர்ச்சியை தாங்குகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வெயிட் ஏறாமல். கொஞ்சம் அத்தை சொன்னாங்க, குழம்புல போட்ட மீனை எடுத்துக்கோ, இதுவே சாப்பிடக்கூடாது.